ஹலோ வீவர்ஸ், 12 வருடத்திற்கு பிறகு மீண்டும் இந்த வைகாசி மாதத்துடைய கடைசி 25 நாட்களில் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட்டு மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பல முக்கியமான திருப்பங்களானது ஏற்பட போகிறது. இந்த ஒரு திருப்பங்களானது மகர ராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா, இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம். பொதுவாகவே அடுத்து நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாது அப்படின்னு சொன்னாலுமே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க. சோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே அறிந்து கொண்டு அந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தோடு இருந்துட்டு வரும்போது அந்த பிரச்சனைகளை நம்ம முற்றிலுமாக தவிர்த்து கொள்வதோடு ஏதாவது நல்லது நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சா அந்த இடத்துல இன்னுமே நம்முடைய கூடுதல் முயற்சியை போட்டுட்டு வரும்போது இரட்டிப்பு நல்ல லாபத்தையும் நாம பெற்றுக்கொள்ளலாம். இப்படி ஜோதிட கணிப்புகளானது நம்முடைய வாழ்க்கையில ரொம்பவே உதவியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகர ராசி நேயர்களுக்கு 7.5 சனியுடைய 3ஆம் கட்டமான பாத சனியானது நடந்து கொண்டு இருக்கு. இதன் மூலமாகவே நிறைய சங்கடங்களை சந்தித்து கொண்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில தான் தற்போது பார்த்தீங்கன்னா குரு ஆதித்ய யோகமானது மகர ராசி நேயர்களுக்கு உருவாக போகிறது. அதாவது ரிஷப ராசியில ஆல்ரெடி குருவுடைய சஞ்சாரம் இருக்கின்ற வேளையில இந்த வைகாசி மாதத்துல சூரியனும் இணைகின்றார். இதன் மூலமாக தான் குரு ஆதித்ய யோகமானது உருவாக போகிறது. அது மட்டும் இல்லாம பல முக்கியமான கிரகங்களுடைய பெயர்ச்சிகளும் பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதத்துல ஏற்பட போகுது என்பது குறிப்பிடத்தக்க விஷயங்க. ஸோ இதன் விளைவாகத்தான் பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த 25 நாட்கள்ல பல முக்கியமான திருப்பங்களானது ஏற்பட போகிறது. மகர ராசி உத்திராடம் 2, 3 மற்றும் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆயுள் காரகனான சனி, ஆத்ம காரகனான சூரியனுடைய அம்சத்துல பிறந்த நீங்க அனைத்திலுமே முதன்மையானவராக இருப்பீங்க. வைகாசி மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய இருப்பீர்கள். 3ல சஞ்சரிக்கக்கூடிய ராகு உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்கி வரக்கூடிய நிலையில மாதத்துடைய முற்பகுதியில செவ்வாயும் 3ஆம் இடத்துல சஞ்சரிப்பதால நினைத்தவற்றை செய்து முடிப்பீர்கள். நீண்ட நாளாகவே முடியாமல் இருந்த பிரச்சனைகள் இப்போது முடிவிற்கு வரக்கூடும். இதுவரையில இருந்து வந்த சங்கடங்கள் விலகி இனி நீங்க தொட்டது எல்லாமே வெற்றியாகுங்க. தொழில், உத்தியோகம், வியாபாரம் போன்றவற்றில் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும். லாபமானது அதிகரிக்கும். வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவலானது உங்களுக்கு கிடைக்கக்கூடும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். பண வரவானது திருப்தியை ஏற்படுத்தி தரக்கூடும். பெண்களுக்கு முயற்சிகள் வெற்றியாகும். தடைகள் தடுமாற்றம் என்ற நிலை மாறும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தமானது கைக்கு சாதகமாக வந்து சேருங்க. விவசாயிகளுக்கு இந்த மாதம் யோகமாக இருக்கக்கூடும். படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கனவானது பூர்த்தியாகக்கூடிய வகையில இந்த வைகாசி மாதமானது அமைய போகுதுங்க. நீங்க எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்ணை பெற்றுக்கொள்வீர்கள். அதே போல நீங்க எதிர்பார்த்த பள்ளி கல்லூரிகள்ல சேருவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு சாதகமாகவே அமைய கொடுங்க. படித்து முடித்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்கு நீங்க முயற்சி செய்யலாம். அதுல உங்களுக்கு சாதகமான பலனானது கிடைக்க போகிறது. நீங்க விரும்பிய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணியாற்றக்கூடிய வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்க போகிறது. கை நிறைய சம்பளமும் பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்குங்க. இதன் மூலமாக உங்களுடைய மதிப்பு மரியாதையும் இந்த வெளி வட்டாரங்களில் பார்த்தீங்கன்னா கணிசமாக உயர ஆரம்பிக்குங்க. மேலும் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் 28ஆம் தேதி, ஜூன் மாதத்தில் 13ஆம் தேதி. அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னா மே மாதத்தில் 26, 27,
8, ஜூன் மாதத்தில் 1, 8 மற்றும் 10ஆம் தேதி சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் நீங்கள் சூரிய பகவானை தினமுமே வழிபாடு செய்து கொள்ள அதீதமாக நன்மைகளானது நடக்க ஆரம்பிக்குங்க. குறிப்பாக ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் சந்திக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வானது கிடைக்க கொடுங்க. அந்த பிரச்சனைக்கான ஒரு முற்றுப்புள்ளி உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் முன்னேற்றகரமான சூழலானது அமையக்கூடும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆயுள் காரகனான சனி, மனக்காரகனான சந்திரனுடைய அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த ஒரு செயலையுமே தனித்து நின்று செய்து வெற்றி அடையக்கூடிய திறமை கொண்டவர்களாக இருப்பீங்க. எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே அதில் உங்களுடைய முழுமையான எஃபோர்ட் போட்டு அதில் நீங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்வீர்கள். அப்படிப்பட்ட கேரக்டர் தான் உங்களுது அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வைகாசி மாதத்துடைய கடைசி 25 நாட்களானது முன்னேற்றத்தை உண்டாக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க. அதாவது குரு பகவான் 5ஆம் இடத்துல சஞ்சரிப்பதுடன் அவரது பார்வையும் ராசிக்கு உண்டாவதால 12 ஆண்டுகளுக்கு பிறகு யோக நிலையை நீங்க அடைய இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. இதுவரையில உங்களுக்கு இருந்த சங்கடங்கள், நலிவுகள், பிரச்சனைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக உங்களை விட்டு விலக போகிறது அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து யாவுமே பார்த்தீங்கன்னா இப்போது உயரப்போகிறது. தொழிலில் இருந்து வந்த தடைகளும் பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் உங்களுக்கு காணாமல் போக போகிறது. ரொம்ப நாட்களாகவே தொழில் ரீதியாக நீங்களும் பல முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கீங்க. ஆனால் ஏதாவது ஒரு வகையில் தடைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. தடைகள் வருதுன்னு நீங்கள் நின்று விடாமல் அந்த தடைகளை எப்படி நாம் சரி செய்யலாம் அப்படின்னு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டு இருக்கின்ற மகர ராசி நேயர்கள் வெற்றியை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அதே சமயம் தடைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல நின்றுவிட்ட மகர ராசி நேயர்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா தோல்வியை சந்தித்து கொண்டு இருக்காங்க. அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மையாக அமைஞ்சிருக்குங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே மகர ராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாக முடியக்கூடும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். முடியாமல் இருந்த வேலைகள் முடிவிற்கு வரக்கூடும். விலகி போன உறவுகளும் இனி உங்களை தேடி வருவார்கள். அரசியல்வாதிகளுக்கு, பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கும் புதிய பொறுப்பு, பதவி எல்லாமே வந்து சேரும். செல்வாக்கு உயரும். வேலை தேடி வந்தவர்களுடைய முயற்சியானது நல்லபடியாக சக்சஸ் ஆகும். திருமண வயதினருக்கு வரன் அமையும். பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகக்கூடிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். பொன், பொருள், பூமி சேர்க்கை உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழலானது ஏற்படும். பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல முன்னேற்றமும் லாபமும் கிடைக்குங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிலருக்கு வெளிநாட்டில் மேற்கல்வி பயிலக்கூடிய உங்களுடைய முயற்சி, கனவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நினைவாக போகுது அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் உங்களுக்கான ஒரு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 14ஆம் தேதி. அதிர்ஷ்ட நாட்கள்னா மே மாதத்தில் 26, 29 மற்றும் 20ஆம் தேதி. ஜூன் மாதத்தில் 2, 8 மற்றும் 11ஆம் தேதி சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் நீங்கள் 3ஆம் பிறை அன்றோ இல்லைனா தினந்தோறுமே சந்திர பகவானை வழிபாடு செய்து கொள்ள உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா வெற்றியை பெற்றுத்தரும். மகர ராசி அவிட்டம் 1 மற்றும் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்கள் தைரிய காரகனான செவ்வாய், ஆயுள் காரகனான சனியுடைய அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த ஒன்றிலுமே தைரியத்துடன் செயல்பட்டு வெற்றியை பெறக்கூடிய திறமையாக இருப்பீங்க. இந்த வைகாசி மாதத்துடைய கடைசி 25 நாட்களானது உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய மாதமாக அமைய போகிறது. உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் 3ல் சஞ்சரிப்பதால முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். ராகு பகவானும் அங்கே இணைந்து இருப்பதால லாபமானது அதிகரிக்க போகிறது. வரவேண்டிய பணமானது கைக்கு வந்து சேருங்க. தடைப்பட்ட வேலைகள் நடந்து முடியும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாகும். தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். இந்த நிலையில குரு பகவானும் 5ல் சஞ்சரித்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்களை வழங்க இருப்பதால உங்களுடைய வாழ்க்கையில இருந்து வந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். அலுவலக பணியில எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக கிடைக்க போகிறது. தொழிலாளிகளுக்கு ஊதியம் அதிகரிக்கும். மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான நிலையானது காணப்படுங்க. பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏதும் இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க. பல வழிகளில் இருந்தும் பணமானது கைக்கு வர ஆரம்பிக்கும். இதுவரை நிறைவேறாமல் இருந்த முயற்சிகள் யாவும் இனி வெற்றியாகும். பெண்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும்.
பிள்ளைகளால் தோன்றிய கவலைகள் விலக ஆரம்பிக்கும். திருமண வயதினருக்கு சாதகமாக வரனானது வந்து சேருங்க. வேலைக்காக காத்து இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் கிடைக்குங்க. வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்கும். சொத்து சேர்க்கை ஏற்படும். சிலருக்கு புதிய வீட்டில் குடியேறுவீர்கள். அரசியல்வாதிகளுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும். விவசாயிகள் எதிர்பார்த்த வருமானத்தை பெற்றுக்கொள்வீர்கள். படிக்கக்கூடிய மாணவர்கள் மேற்கல்விக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை கொடுங்க. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் 26 மற்றும் 27ஆம் தேதி, ஜூன் மாதத்தில் 8 மற்றும் 9ஆம் தேதி. சந்திராஷ்டம தினங்கள் எதுவும் கிடையாதுங்க. அதே போல் நீங்கள் நரசிம்மரை வழிபாடு செய்து கொள்ள சங்கடங்கள் விலகும்.